ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன இதில் டான்ஸ் ஷோ மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாகவோ அவங்க வந்து மேலே வரதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட 4-5 சீரியலுக்கு மேலே ஹிட் கொடுத்து இன்னமும் சிம்பிளாகவே பார்க்குறதுக்கு நடந்துக்கிற நம்ம ரேஷ்மா முரளிதரனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ரேஷ்மா முரளிதரன் அப்படின்னு சொன்னால் தெரியாது. கண்டிப்பாக ஜீ தமிழில் ஒளிபரப்பார பூவே பூச்சிவிடவா ரேஷ்மா முரளிதரன் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த சீரியல் கொடுத்த ஹிட்னால தான் இன்னைக்கு அவங்க சன் டிவியில் செல்லமே செல்லம் அந்த சீரியல் ஓடிட்டு இருக்குல்ல, அதில் வந்து இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க இந்த பூவே பூச்சோடவா சீரியல் மூலமாகவும் திரையுலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் ஜாஸ்தி. ஏன்னா ஆடிஷனுக்கு போகும்போது எத்தனையோ ஆடிஷனில் அவங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தன் வாழ்க்கையில் நிறைய வலிகளும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல ஆடிஷன் முடிஞ்சு நம்ம செலக்ட் ஆகிட்டு உள்ளே போகும்போது நம்மளை வந்து அந்த டிரெக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது நம்ம உயிரையே மொத்தமாக பிடுங்கி எடுக்கிற மாதிரி அவ்வளோ வலி உரியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் குழந்த அந்த மாதிரி எதாவது பிளான்ஸ் இருக்கா? இல்லை மேபி குழந்தை உங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சீரியலை விட்டு போயிடுவீங்களா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் எனக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு அது வலியை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமாக திருப்பி போடுற மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெரியர் லைஃப் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருது. நமக்கு கெரியர் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அந்த மாதிரி நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த இடத்துல ஒரு தப்பான முடிவை எடுத்ததுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பரிதாபமான நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ் பண்ணாங்கல்ல முரளிதரன், அவரும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அழுதுகிட்டே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆசைப்பட்டு பண்ண ஒரே விஷயம் என்னுடைய மேரேஜ் தான். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து அவரும் சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த கலர்ஸில் ஒளிபரப்பான அபி டெய்லர் சீரியல் மூலமாக தான் நான் அவரை முதலாக சந்தித்தேன். அதுக்கப்புறமேலே எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. அந்த பாண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி லவ் ஆகி இன்றைக்கி மேரேஜில் வந்து முடிஞ்சிருக்குது. 2015 எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேலே நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேலே நானும் நிறைய சீரியல்ஸில் கமிட் ஆக ஆரம்பித்தேன். அவரும் நிறைய திரை வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே எங்களுடைய சைட்ஸில் பிஸியாக இருந்துட்டோம். ஆனால் அந்த நடந்த அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மொத்தமாக திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ரேஷ்மா முரளிதரன் பேசியிருக்காங்க. அதை பற்றின இன்டர்வியூ தான் நாம் இந்த வீடியோவில் நான் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் மதன் பாண்டியனை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய திரையில் அவரை நாம் வெள்ளித்திரையில் அதிகமாக பார்த்துருப்போம். அது மட்டும் கிடையாது, சின்ன திரையில் இருந்து தான் அவர் வெள்ளித்திரைக்கு போனார். தனக்கு மேரேஜ் ஆன அப்புறமேலு ஒய்ஃபான ரேஷ்மா முரளிதரன் வந்து சீரியலில் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண பிஸி ஆகிற அந்த நிலையில் இவர் வந்து வெள்ளித்திரைக்கு தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ 2 பேருமே லைஃப்பில் பிஸியாக ஆரம்பித்ததுனால அவங்களுக்குள்ள பேசிக்கவோ இல்லை வேறு எதுக்குமோ கூட வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. ஆனால் இப்படி பிஸியாக இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜீ தமிழில் ஒளிபரப்பான ஒரு டான்ஸ் ஷோ மூலமாக தான் ரேஷ்மா வந்து இந்த சின்ன திரைக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்பவும் ஈகோ இல்லாமல் ஒரு யதார்த்தமான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா முரளிதரனை சொல்லலாம். இவங்க கேரளாவில் பிறந்திருந்தாலும் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸும் மதிப்பும் வந்து மற்ற நடிகர்களை விட ரொம்பவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் கேட்குற செல்ஃபியாக இருக்கட்டும், எந்த இடத்துல அவங்கள நிப்பாட்டி ஏதாவது நான் உங்கள் ஃபேன், இந்த மாதிரி நான் உங்களுடைய பூவை பூச்சி விட்டவா சீரியலும் அபி டெய்லர் இந்த மாதிரி உங்களுக்கு சீரியஸுக்கு ரொம்ப ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலுமே அவங்க நின்று அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சர்ச்சையில் நிறைய நடிகைகள் வந்து மாட்டியிருக்காங்க. மைனாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், சீரியலில் நடிக்கிறவங்க கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. நம் ரசிகர்களாகட்டும் இல்லை அந்த பெண் ரசிகர்கள் யாரையுமே பெருசாக மதிக்கிறது கிடையாது. தயவு செய்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுங்க, நாங்களும் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம், அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரேஷ்மா முரளிதரன் தன்னுடைய லைஃப்பில் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டோ அதே மாதிரி தான்
மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி, சீரியலும் ரொம்ப காமான டைப். அதனால தான் தொடர்ந்து அவங்க ஹீரோயினாவே நீடிச்சிட்டு வராங்களோ என்னமோ தெரியல. அடுத்தது வந்து கலர்ஸில் ஒளிபரப்பான அபி டைலர் சீரியலில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே கமிட் ஆனாங்க. ரேஷ்மா முரளிதரனும் மதன் பாண்டியனும். அதுலேருந்து அது கொஞ்ச நாள்லேயே ட்ராப் ஆனது அடுத்து. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா மாறி அது வந்து திருமணத்தில் போய் முடிஞ்சுது. 2 பேரும் மேரேஜ் பண்ணனாலும் அது வந்து கொஞ்சம் அவங்க அதை ப்ரைவேட்டாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா இதனால் நம்மளுடைய கெரியர் பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரேஷ்மாவுக்கு அது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமேலு ஃபைனலாக அவங்களுக்கு சன் டிவியில் செல்லமே செல்லம் அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்கள கேட்ட கேள்வி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ரேஷ்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கண் கலங்கிருச்சு. ஏன்னா குழந்தைங்க அப்படின்னா ரேஷ்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையா. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நாம் ஒரு கட்டத்தில் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஃப்யூச்சரா இல்லை நம்ம கெரியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா இது அவங்க கேட்குறதுல நான் எந்த விதமான தப்பும் சொல்லலை. ஏன்னா நம்மளை நம்பி படம் போடுற ப்ரொடியூசர்ஸ், நம்மளை நம்பி டிரெக்ட் பண்ண டிரெக்டர் நம்ம மேலே நிறைய வந்து பிலீஃப் வச்சுருப்பாங்க. அதை ஏமாத்துற மாதிரியோ சீட் பண்ணுற மாதிரியோ நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா திடீர்னு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்களோ இல்லை மேரேஜ் ஆகி போயிட்டாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கெரியரை அங்கேயே ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்துடுது. ஏன்னா சில இஷ்யூஸ்னால அந்த ஆர்டிஸ்ட்டை மாற்றுறதுனால நிறைய பிரச்சனைகள் சீரியலுக்கு தான் உண்டாகுது. ஹீரோயினை மாற்றுறதுனால பெரிய பிரச்சனைகள் சீரியலுக்கு உண்டாகுது. ஏன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை மாற்றுறதுனால பெருசாக எந்த விதமான இடைஞ்சல்களும் வராது. ஆனால் ஹீரோயினியோ இல்லை வில்லி யாரையோ மாற்றும் போது அந்த சீரியலோட மொத்த தன்மையும் கெட்டு போயிடுது அப்படிங்கிறதா நிறைய டைரக்டரோட புலம்பலாக இருக்குது. இந்த விதத்தில் ரேஷ்மா கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி பிளான் வந்து இருக்கா, இல்லை மொத்தமாக இந்த சீரியலுக்காக 2-3 இயர்ஸ் வந்து உங்களுடைய டேட்டை கொடுத்துட்றீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு நிமிஷம் வெளியில் போய் யோசிச்சுட்டு வந்தாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சர் கெரியர் நல்லா இருக்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே எடுக்கிற முடிவு எங்கே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறோம். அங்கே போய் இதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு அங்கே ஆகுது. ஏன்னா 2 பேருமே ஒரு கட்டத்தில் ரொம்ப பிஸி ஆயிரும், கெரியரோட பீக்குக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஆசைப்பட்டது நமக்கு சொத்தோ இல்லை நமக்கு ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக செட்டில் ஆகிடுது. ஆனால் அந்த டைமுக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போகிறதுனால நமக்கு வாழ்க்கையில் விரிசல் விட ஆரம்பிக்கிறது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சின்ன சின்ன சண்டைகள் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் போய் நிற்கும். ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது லைஃப்பில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னதான் ஒரு பெரிய சண்டையே இருந்தாலும் ஒரு குழந்தை நினச்சா அந்த சண்டையை ஒன்றுமே இல்லாத ஆக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி சீரியலுக்காகவும் நம்ம ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறதுக்காகவும் நாம் இந்த விஷயங்களை தள்ளி போட்டு ஃபைனலாக குழந்தை பெற்றுக்க முடியாத போயிடுது. ஏன்னா கிட்டத்தட்ட 38-40 அப்படிங்கும் போதுலாம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி ரொம்ப கஷ்டமாக